ஹஸ்பண்டுடைய உணவு பழக்கம் எது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கு? டே ஃபுல்லாக எல்லா வேலையும் அவர் என்ன கேட்குறாரோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். நைட்டு தூங்க போகும்போது உள்ளே போய் படுக்க போவோம், அப்போ கேட்பாரு டீ கிடைக்குமா. முன்னெல்லாம் வந்து டீ போடுன்னுவார், பால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால இப்போலாம் ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்குறாரு, கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி கேட்பாரு. அதனால இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்குது. அதுதான் பெரிய டார்ச்சலாக இருக்கும் எனக்கு. ஒரு டீ எவ்வளோ கிடத்து எவ்வளோ நேரம் சார்? மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? எனக்கு 100 மில்லி பால் 50 மில்லியாக சுண்ட வச்சு அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு எனக்கு கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஆரம்பத்தில். அதுவும் அரை 100 கிளாஸ் மில்லி தான் பால் சார். 50 மில்லியா சுண்ட வச்சு ஆமாம் சார், நாட்டு நான் சக்கரை என் ஊர் போட்டு- சேலம் சார். நான் வந்து மாட்டுப்பால் தான் நான் அங்கே குடிச்சிட்டு இருந்தேன். சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் தான் நான் கடை டீ அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சது, வீட்டில் போகிற டீ குடிக்க அதிகமாகச்சது சார். உணவுனால வயிறு மட்டும் நிறையக்கூடாது சார், மன நிறைவும் இருக்கணும்ல சார். அது உங்களுக்கு என்ன மாதிரி உணவு சார்ந்த எதிர்பார்ப்பு சொல்லுங்க, எந்தெந்த மாதிரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒன்றும் இல்லை சார், புடலங்காய் கூட்டு செய்ய சொன்னேன் சார். அதில் அவங்க என்ன பண்ணாங்க, புடலங்காய் பொரியல்ல எடுத்து தூவுனா தனித்தனியாக விழுது. அதுக்கு பேர் கூட்டு கிடையாது சார், பொரியல். நான் என்ன சொன்னேன், சரிம்மா இது ஆல்டர்னேட் பண்ணலாமா, இதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? எனக்கு தெரியாமல் சார் ஒரு அரை சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிண்டிட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க. அந்த புடலங்காய் கூட்டு கூட நான் 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி சார் அந்த மாதிரி ஃபைனலாக ஒரு கொடுத்தேன். லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி கொண்டு வந்து வச்சாங்க சார். அதையும் என் பக்கத்துலேயே ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து ஊற்றி கிண்டி அந்த தண்ணிக்கு ட்ரை ஆயிடுச்சு, ஆவியாக போயிடுச்சு, அவ்வளோதான். வேற எல்லாம் ஒன்றுமே நடக்கல. அதில் வேற எந்த மாற்றமும் அந்த புடலங்காய் கூட்டில் நடக்கலை. ஆனால் கொண்டு வந்து கொடுத்து இந்தா சாப்பிடுனாங்க சார். அது எப்படி சார் மனுஷன் சாப்பிடுவான்? 100 மில்லி பாலை 50 மில்லியா சுண்ட வச்சு கொடுன்னு சொன்னீங்களா, அது மாதிரி அது. இன்னொரு விஷயம் என்ன சார், கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஒன்றா தான் சார் இருந்தோம். அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் தனி கொடுத்தோம் வந்தோம். தனி கொடுத்தன வந்து 2வது நாள் தெரிஞ்சிருச்சு என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியலன்னு சார். எங்கள் அம்மா கூட சேர்ந்து 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி சமையலில் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் எனக்கு தெரியாது அப்போ. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அந்த 1.5 வருஷம் கழிச்சு எப்போ நான் 2வது நாள் வீட்டு தனிமத்தில் போனோம், அப்போவே நினச்சேன் என் லைஃப்பில் ஒரு ரீவைன் பட்டன் இருந்துச்சுன்னா பட்டு நாள் தீர 4 வருஷத்துக்கு பின்னாடி போயிடு. அப்படி இல்லைன்னா நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு. எனக்கு 2வது ஆப்ஷன் தான் கிடைச்சது, ரீவைன் போக முடியல, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு. அதை தான் சார் இப்போ சொல்கிறாங்க அவங்க. ரிவைண்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன் சார். லவ் மேரேஜா? எஸ் சார், லவ் அரேஞ்ச். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 இயர்ஸ் லவ் பண்ணேன். இப்போ மேரேஜ் ஆகி 7 வருஷம். சாப்பாடு வந்து பொண்ணை மாத்துற அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்க.